சந்தையான மக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் நம்மை அடைய இருக்கின்றது. பெருமானார் கேட்ட துவாவோடு நாம் ஆரம்பிப்போம். ஷாபானுடைய மாதத்திலே ஏக வல்லவனாகி அல்லாஹ்வே எங்களுக்கு பரக்கத்தை தருவாயாக. வர இருக்கக்கூடிய ரமலானை உடல் ஆபியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் அடையக்கூடிய நசீபினை தருவாயாக. அன்பிற்குரியவர்களே, ரமதான் என்று சொன்னால் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய பேரருட்கொடை இந்த உம்மத்தின் மீது என்பதை நாம் விளங்க வேண்டும். எந்த உம்மத்துக்கும் என்ன கிடையாது, ரமதான் கிடையாது. எந்த உம்மத்துக்கும் செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை வந்த ஏராளமான நபிமான்களின் சமூகத்தினருக்கு அல்லாஹு தஆலா ரமதான் போன்ற ஒன்றை வழங்கியது கிடையாது. அப்ப முதல்ல வழங்க வேண்டும். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எப்படி பல நபிமார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் ஒரு நபராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, நாம் எந்த ஒரு ஆசையும் படாமல் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு நபராக்கி அல்லாஹ் நம்மை அழகு பார்த்திருக்கின்றானோ, அதே போன்று எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத ரமதானும் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து பெருமிதம் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. காரணம், அந்த ரமதான் என்பது ஒரு கடலுங்க. நன்மைகளை தன்னுள் உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடல். இதில் எவ்வளவு ஆழம் ஒருவர் செல்கின்றாரோ அவரால் அவ்வளவு பலன்களை இதிலிருந்து எடுக்க முடியும். கடலுக்கு மேலாப்ல நீந்தினா முத்து கிடைக்குமா, சங்கு கிடைக்குமா, பவளங்கள் கிடைக்குமா? எவ்வளவு ஆழத்துக்கு போறோமோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள பிரதிபலன்கள், அதுக்கேற்ற மாதிரி உள்ள விலை மதிக்க முடியாத பொருட்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை போல எவ்வளவு ஆழமாக நாம் இந்த ரமதானை பயன்படுத்துகின்றோமோ அவ்வளவு முத்துக்களையும் பவளங்களையும் எடுக்க முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ரமதான் ஒரே மாதம், குர்ஆனில் குறிப்பிட்ட மாதம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். 12 மாதங்களை படைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று சொன்ன ரப்பு எந்த ஒரு மாதத்தையும் தனது திருமறையில் பெயரிட்டு கூறவில்லை, ரமதானை தவிர. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் மாதம், அதிலே குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கின்றது என்று ரமதானை மட்டும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி பெயரிட்டு குறிப்பிடுகிறான். இதுதான் ரமதானுடைய சிறப்பு. நமக்கெல்லாம் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களின் தலைவர் இல்லையா? ஏன் என்று சொன்னால் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. அதில் குறிப்பான காரணம், வேதங்களில் சிறந்த வேதமாகிய குர்ஆனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றார்கள். வேதங்களில் சிறந்த வேதமாகிய குர்ஆனை பெற்றார்கள். 4 வேதங்கள் இருக்கு, நம்ம தெரிஞ்சிருக்கோம். 4 சிறந்தது எதுங்க? குர்ஆன். அந்த குர்ஆன் பெற்றதின் காரணமாக ஏனைய நபிமார்களை காட்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்கள். அதுபோன்று 12 மாதங்களில் விட ரமதானுக்கு ஏன் தனி சிறப்பு? இந்த ரமதானில் லைலத்துல் கத்ர் என்னும் இரவில் அல்லாஹ் தஆலா முழு குர்ஆனையும் இறக்கினான் அல்லவா? இப்ப குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதனால் இதற்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன. சரி, இப்போ ரமதானை அடைந்து நோன்பு வைப்பதன் மூலமாக, இபாதத்து செய்வதன் மூலமாக நாம் என்ன வகையான, எத்தனை வகையான, எப்படிப்பட்ட நியாமத்துகளை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, பொருத்தத்தை எல்லாம் பெற முடியும் என்பதை பார்ப்போம். முதல் விஷயம் தஷ்ரீஃப், அதாவது நமக்கென்று ஒரு தனி சிறப்பு கிடைக்கின்றது. ரமதான் இந்த துனியால எப்படி சிறப்பு கிடைக்கும்? நமக்கு ஒரு 10 கடை வச்சிருக்கிறவரு, 5 கடை வச்சிருக்கிறவரு சிறந்தவர், அப்படிதானே? சொந்த வீடு வச்சிருக்கிறவரு, வாடகை வீடு வச்சிருக்கிறவரை சிறந்தவர் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனா உண்மையில் சிறந்தவர் யாரு? அல்லாஹ்விடத்திலே
மலக்குமார் இடத்துல என்று சொன்னால் மலக்குமார்கள் போட்டி போட்டு பேசிப்பாங்க. இவரை விட இவர் பெரியவர், இவரை விட இவர் சிறந்தவர், ஏன் என்று அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்வார்கள். காரணம், இவரை விட இவர் ஒரு ரமலான எக்ஸ்ட்ரா அடைஞ்சிருக்கார். அப்படி இவரை விட இப்ப உதாரணத்துக்கு இவருக்கு 45 ரமதான் கிடைச்சிருக்கு, இவருக்கு 46 ரமதான். அப்போ அந்தஸ்திலே இவரை விட இவர் மூத்தவர் என்று சொல்லப்படும். மலக்குமார்கள் பேசிப்பாங்க. அப்போ ரமதான் எவ்வளவு நமக்கு கிடைக்கின்றதோ அதை வைத்து நம்முடைய அந்தஸ்து மலக்குமார்களிடத்திலே உயர்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ரமதானுடைய நோன்பு இருக்கின்றது அல்லவா, இந்த நோன்பு பொதுவாக நோன்பு, அதை குறிப்பாக ரமதானை நோன்பு எடுத்துக்கொண்டால் நன்மைகளை அளித்தரக்கூடிய மாதம். ஒவ்வொரு அமலுக்கும் என்ன இருக்குங்க, ஒரு நிர்ணயிக்கப்பட்ட கூலி இருக்கின்றது. இந்த நம் நன்மையை செய்தா அதற்கு ஒரு நன்மை, இதற்கு 10 நன்மை, 7 மடங்காக நன்மை, 70 மடங்காக நன்மை, 7000 மடங்கு நன்மை, 70000 மடங்கு நன்மை என்று ஒவ்வொரு நற்காரியத்திற்கும் இந்த இவ்வளவு கூலி கொடுக்கப்படும் என்று இருக்கின்றது ஹதீஸிலே. ஆனால் இந்த நோன்புக்கு மாத்திரம் அல்லாஹு தஆலா கூலியை குறிப்பிடவில்லை. இது நோன்புக்குரிய பிரத்யேகமான சிறப்பு. என்னென்ன கூலி? அல்லாஹ் ஹதீஸே குதிசிலே கூறுகின்றான், அஸ்ஸௌமதி அன அஜ்ஸீபிஹி. இந்த நோன்பு என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி தனது அடியான், எனக்காக வேண்டி எனது அடியான் வைக்கின்றான். எப்படி வைக்கின்றான்? அவனுக்கு நான் மனோ இச்சையை கொடுத்திருக்கின்றேன், பசியை கொடுத்திருக்கின்றேன், தாகத்தை கொடுத்திருக்கின்றேன். இருந்த போதிலும் எனக்காக இதையெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு நான் சொன்ன நேரத்தில் அவன் நோன்பு வைக்கின்றான் அல்லவா, எனக்காக வைக்கின்றான் அல்லவா, இதற்கான கூலி நானே ஆகுகிறேன். நோன்பிற்கான கூலி நான் தான். அரசர் கேட்கிறாரு, உனக்கு எத்தனை பொருட்காசு வேணும், என்ன பொண்ணு வேணும், என்ன ஊர் வேணும். அப்ப இன்னொரு ஆஃபரும் கொடுக்கிறாரு, இதெல்லாம் வேணுமா இல்ல நான் வேணுமான்னு கேட்கிறாரு. யார செலக்ட் பண்ணுவோம்? புத்திசாலியா இருந்தா யார செலக்ட் பண்ணுவாங்க? அரசனை செலக்ட் பண்ணுவோம். அரசனே தனதாகி விட்ட பிறகு வேற என்ன பொண்ணு பொருள் என்ன பயன்? அது மாதிரி அல்லாஹ் தஆலா நோன்பின் மூலமாக நானே உங்களுக்கு வருகிறேன், நானே உங்களுக்கு கூலி ஆகிறேன் என்று சொல்கின்றான். அப்போ இந்த நோன்பு என்பது எவ்வளவு ஒரு மிக மிக உயர்ந்த ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. எல்லா இபாதத்துகளும் சில வழிமுறைகள், சில நேரங்கள் எல்லாமே இருந்தாலும் நோன்புக்கு உள்ள அளவுக்கு உண்டான சிறப்பு எந்த ஒரு இபாதத்துக்கும் கிடையாது. காரணம், இங்கேதான் நாம் நம்முடைய நப்சிடம் போர் புரிகிறோம். ஷைத்தானை, நம்முடைய கெட்ட நப்சிடத்திலிருந்து நம்மை தவிர்த்து கொண்டு ஒவ்வொரு செயலையும் நாம் அணுகும் பொழுது அல்லாஹ்வுக்காக இதை செய்ய மாட்டேன் என்று நாம் இருக்கின்றோம் அல்லவா, அதன் காரணமாகத்தான் நோன்பிற்கு இப்படிப்பட்ட கூறு. அது மட்டுமல்ல, நோன்பை பொறுத்தவரை நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று பெருமானார் சொல்றாங்க. சூமு தசிஹு, நோன்பு வைத்தா என்ன கிடைக்கும்? ஆரோக்கியம். ஒருவேளை நோயுற்ற நிலையில் நோன்பு வைத்தால் சரி, நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு ஷிஃபாவை தரும். ஆனா இன்னைக்கு நம்ம சமூகத்துல காரணமே இல்லாம நோன்பு விடுவோம், அப்படிதானே? 15 வயதில் ஒரு வாலிபன் பருவம் அடைகிறான் என்று வச்சு 15 வயசு அதிகபட்சமா, அதுல இருந்து அவனுடைய மௌத்து வரைக்கும் உடல் நலம் ஆபியத்தோடு இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு நோன்பு கடமையா இல்லையா? இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வீட்டுல இந்த கடைபிடிக்கும்? நோன்பு வச்சுட்டு புள்ள படிச்சுட்டு பரீட்சைக்கு போனா என்ன சிரமமா போயிடும். பப்ளிக் எக்ஸாம், முழு பரீட்சை இருக்கு, சாதாரண பரீட்சை என்ன பரீட்சை இருக்கு, முழு பரீட்சை, ஆனுவல் எக்ஸாம். அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? நோம்பெல்லாம் வைக்க கூடாது. நோன்பு வச்சு அப்படி படிக்க முடியும்? படிச்சா பிள்ளைக்கு பசிக்குமே, தண்ணி தாக அடிக்குமே, அதை நீ என்ன பண்ணிடு? அவனே வச்சாலும் நீங்க என்ன பண்றது இல்ல, வைக்க விடுறது இல்ல. லீவுல பாத்துக்கலாம் சொல்லலாமா? அப்படி நோன்பு வைத்தால் படிக்க முடியாது, பரீட்சை எழுத முடியாது என்று நம்முடைய அறிவு சொல்லுகின்றது.
அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இதா மலாத்தில் மேதத்து இதா மலாத்தில் மேதத்து நாமத்தின் பத்திரம், வயிறு நிரம்பி விட்டால் சிந்தனை மங்கிவிடும். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா என்ன ஆயிரும்? சிந்தனை மங்கிவிடும். ஆனா நோன்பு வைத்தால் அல்லாஹுடைய பொருத்தமும் ரசூலுடைய பரக்கத்தும் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்முடைய அறிவாற்றல் அதிகமாகும், படிக்கும் திறன் அதிகமாகும், ஞாபக சக்தி அதிகமாகும். ஆனா நம்ம எல்லாம் உள்டா பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நோன்பு என்பது பருவமடைந்த அனைத்து முஸ்லிமான ஆண் பெண் மீது கடமை என்கின்ற அடிப்படை உணர்வு நம்ம இடத்துல இருக்குதா? கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? நோன்பு வைக்க வேண்டும். இதுல ரமதானுடைய நோன்பு சொல்றேன், ரமதானுடைய நோன்பை கட்டாயம் நாம் வைக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை நாடுவது கிடையாது, அல்லாஹ் உங்களுக்கு லேசதான் நாடுறான். இப்ப யோசிக்கணும், ஏன் பரீட்சை நேரத்துல படிக்கிறது சிரமமா இருக்கு, வெயில்ல நோன்பு வச்சா சிரமம் தானே, அல்லாஹ் என்ன இப்படி சொல்றோம்? உங்களுக்கு எல்லாம் சிரமத்தை நாடல, உங்களுக்கு லேசதான் நாடுறான் அப்படின்னு நம்ம அறிவு யோசிக்கும்ல. நம்ம அறிவு என்ன, இதுக்கான விடை என்ன? அல்லாஹ் என்ன செய்தாலும் அதில் ஒரு ஹிக்மத் இருக்கும் அல்லவா? அல்லாஹ் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் என்ன இருக்கின்றது? காரணம் இருக்கின்றது, நுட்பமான ஒரு அறிவு அதிலே இருக்கின்றது. அப்ப என்ன பதில்? இந்த ரமதானுடைய நோன்பின் மூலமாக பல விஷயங்கள் நடக்குது. முதல் விஷயம், அறிவியல் ரீதியாக நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகின்றன. வருடம் முழுக்க ஓய்வில்லாமல் நம்முடைய உடல் உறுப்பு பாகங்கள், குறிப்பாக செரிமான பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் கடினமாக உழைத்து கொண்டே இருக்கின்றன. வாரத்துல 7 நாள் போய் வேலைக்கு போறோம், நம்ம 5 நாள் போனா 2 நாள் லீவு, இல்ல 1 நாள் ஓய்வு தேவைப்படுது இல்லையா? அது மாதிரி நம்ம உடலிலே உள்ள உறுப்புகள், உள்ள இருக்கக்கூடிய பாகங்களுக்கும் ஓய்வு தேவைப்படுகின்றது. இன்றைய விஞ்ஞானிகள், அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, இஸ்லாமியர்களுக்கு ஏன் கொடிய நோய் வருவது கிடையாது, பெரும்பாலும் பெரிய பெரிய நோய் வருவது கிடையாது, குறிப்பாக ஸ்டொமக் கேன்சர் வருவது கிடையாது. காரணம் என்ன? 11 மாதங்கள் தொடர்ந்து உண்ணக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏறத்தாழ உலகத்தில் இருக்கக்கூடிய 70% மேலான இஸ்லாமியர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் முழுவதுமாக நோன்பு வைப்பதுதான் இதற்கு காரணம். இப்ப புரியுதா? ஏன் வெயிலா இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அல்லாஹ் ஒரு மாதம் நமக்கு நோன்பு வைக்க சொல்லி, இந்த நோம்பின் மூலம் உங்களுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை நாடவில்லை, உங்களுக்கு எதை நாடுகிறான்? லேசை நாடுகிறான், ஷிஃபாவை நாடுகிறான். அல்லாஹ் நமக்கு தந்த இந்த உடல் பாகங்கள் நல்ல முறையில் சீராக நம்முடைய கடைசி ஹயாத் இருக்கும் வரை செயல்பட அல்லாஹ் ஏற்படுத்திய அறிவியல் ரீதியான இபாதத். சரி, அறிவியல் ரீதியான நோன்புக்கு இப்படிப்பட்ட பயன். அடுத்தது விஞ்ஞானம், நம்முடைய உள்ள ஈமானுக்கு என்ன பயன்? பெருமானார் சொல்கின்றார்கள், நோன்பு என்பது ஒரு கேடயம். எப்படி போர்க்களத்திலே எதிரிகளுடைய அம்பிலிருந்தும் அவர்களுடைய வாழ்வீச்சில் இருந்தும் நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி கேடயத்தை ஏந்தி அதை நாம் தடுத்துக் கொள்வோமோ, அது போன்று ரமதானுடைய காலத்திலே, நோன்புடைய காலத்திலே ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும், நப்சினுடைய கெட்ட தூண்டுகளை விட்டும் நம்மை தடுத்துக் கொள்ளக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கின்றது. சாதாரணமா பாவம் செய்யக்கூடிய நாம ரமதான் என்ன செய்வோம்? யோசிப்போம் இல்லையா? நோன்பு வைத்துக் கொண்டு என்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது, நோன்பு வைத்துக் கொண்டு புறம் பேசக்கூடாது, நோன்பு வைத்துக் கொண்டு கெட்ட செயலில் ஈடுபடக்கூடாது, நோன்பு வைத்துக் கொண்டு தவறான பார்வையில் நாம் ஈடுபடக்கூடாது என்கின்ற இந்த சிந்தனை எப்படி வருகின்றது? பெருமானார் சொன்னதுதான், நோன்பு என்பது ஒரு கேடயம். அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சிருக்கிறோம், மற்ற நேரத்தில் இருக்கிற மாதிரி இந்த நோன்புல இருக்க கூடாது என்கின்ற அந்த எண்ணம் வருகின்றது. அப்போ ஈமானை, நம்முடைய ஈமானை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை தூண்டக்கூடியதாக இந்த நோன்பு இருக்கின்றது என்பதை நாம் வேண்டும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நோன்புக்கு என்று உள்ள பயன்கள்.
குறிப்பாக இந்த ரமதானிலே நோன்பு வைப்பதன் மூலமாக எப்படிப்பட்ட பயன்கள்? ரமதான் என்பது அதில் இருக்கக்கூடிய ஒரு லைலத்துல் கத்ர். அந்த லைலத்துல் கத்ரை அடைவதன் மூலமாக 83 ஆண்டுகள் ஏறத்தாழ இபாதத் செய்யக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்கின்றது. அப்போ இதை வச்சு கணக்கு போடுங்க. ஒரு சராசரி நபர் 15 வயது பருவம் அடைந்ததற்கு பிறகு அவருக்கு ஒரு 60 ஆண்டு காலம் நீங்க ஹதீஸ்ல வருது இல்லையா, என்னுடைய உம்மத்தினுடைய வயது 60க்கும் 70க்கும் மத்தியில். அப்படி ஒரு 60 ஆண்டு காலம் வச்சுக்கிட்டா 15 இருந்து 60 வரை ஏறத்தாழ ஒரு 45 ஆண்டுகள் இருக்கின்றது என்றால் 45 ரமதானை ஒருத்தர் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் ஒவ்வொரு ரமதானிலும் உள்ள லைலத்துல் கத்ர் 83 ஆண்டுகளுக்கு சமம். குர்ஆன் சொல்லுது இல்லையா, லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த நாள் ஒரே ஒரு நாள் என்றால், அப்போ அத வருடத்துக்கு கணக்கு போட்டா 83 ஆண்டுகள் வருது. அப்ப 45 ஆண்டு காலம் வாழ்ந்து 45 ரமதானை ஒருத்தர் அடைந்தார் என்று சொன்னால் எத்தனை ஆண்டு நின்று வணங்கிய நன்மை அவருக்கு கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த கணக்குல போனா முன் சென்ற உம்மத்துகள், சொல்ல போனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் 900 ஆண்டுகள் வாழ்ந்தார்களே, அவர்களை காட்டிலும் அதிகமான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரமதானின் மூலமாக நமக்கு தந்திருக்கின்றார் என்றால், இந்த ரமதான் எப்படிப்பட்ட ஒரு மாதம், இதை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும், எப்படி நாம் இதற்கு தயாராக வேண்டும் என்பதுதான் செய்தி. நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல ரமதான் என்பது ஒரு கடல், நன்மைகளை கொட்டி தரக்கூடிய ஒரு கடல். நாம் எவ்வளவு ஆழமாக செல்கின்றோமோ அவ்வளவு நன்மைகளை நம்மால் பெற முடியும். எந்த அளவுக்கு குர்ஆனுடைய திலாவத்திலே ஈடுபடுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும். எந்த அளவுக்கு இபாதத்துகளிலேயும் திக்ருகளிலேயும் இஸ்திக்பார்களிலேயும் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத், நரக நெருப்பிலிருந்து விடுதலை என்று எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ரமதான் இருக்கு. இறுதியா ஒரே ஒரு செய்தி பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்லணும்ல, எதுங்க, சூப்பர் மார்க்கெட் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் எங்க கடையில எந்த பொருள் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், ஃப்ரீ. இல்ல விடுங்க, 100 ரூபாய் பொருள் 10 ரூபாய்க்கு வழங்கப்படும். யாராவது இருப்போமா? ஒட்டுமொத்த சமூகமும் படையெடுத்து போவோமா இல்லையா? ஏன் போறோம்? காசுடைய அருமை தெரியும். இன்றைக்கு ஒரு நாள் எங்க துணி கடையில எல்லா துணிக்கும் 50 முதல் 60% தள்ளுபடி போடுவோமா? ஒவ்வொரு தள்ளுபடி எல்லாம் வருது. அதுல உள்ள சூட்சம் என்ன தெரியுமா? அதுல உள்ள ரகசியம் என்ன தெரியுமா? ட்ரெண்ட்ல இருந்து அப்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கை தவிர்த்து அவுடேட்டட் ஆகி இதுக்கப்புறம் இது வேலைக்கே ஆகாது அப்படின்ற ஸ்டாக் பொருள் அவங்கிட்ட இருக்கும். இல்ல புதுசா இருந்தாலும் புதுசா அதை தாண்டி ஒரு நியூ ட்ரெண்ட் வரும்பொழுது மக்கள் அந்த பக்கம் போயிடுவாங்க. அப்ப இதெல்லாம் போட்டவன் எப்படி விற்பான்? அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் அது குப்பை. இந்த குப்பையை எங்க கொட்டணும்? அதுக்கு என்னது? ஆஃபர். நம்மள என்ன பண்ணுவோம்? படையெடுத்து கொண்டு போய் அந்த குப்பையை வாங்குவோம். ஆனா அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் அழைக்கின்றான், இந்த ரமதானிலே ஒவ்வொரு நாளும் அசரில இருந்து மகரிபு வரை நோன்பு திறக்கக்கூடிய சமயத்திலே எப்படி லைலத்துல் கத்ர் இரவிலே ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதிலே அல்லாஹ் முதல் வாரத்திலிருந்து எழுதுகின்றானோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கக்கூடிய நேரம், அதாவது அசர் தொழுவது முதல் மகரிபு அதான் சொல்லும் வரை முதல் வானத்திலே அல்லாஹ் நின்று கொண்டு நம்மை பார்த்து, எனது அடியாளே, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றாயா? என்னிடத்திலே ரிஸ்க் வேண்டும் என்று தேடுகின்றாயா? என்னிடத்திலே என்னுடைய பொருத்தத்தை நாடி வந்திருக்கின்றாயா? உன்னுடைய குடும்பத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு, சிஹத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய ரப்பு காத்து கொண்டிருக்கின்றான். நம்ம வடகடையில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அசர்டு மதுரையில எங்க இருப்போம்? வண்டியை தூக்கிட்டு எங்க சூடா சமோசா கிடைக்கும், எங்க சூடா பஜ்ஜி கிடைக்கும்னு சுட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம ரப்பு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான்.
அப்ப எந்த செயலை எப்பொழுது எங்கு செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக ரமதானில இந்த அசர் முதல் மகரிபுடைய நேரத்தை ஒரு நாளும் வீணடித்து விடாதீர்கள். என்ன கேட்டாலும் கிடைக்கும். துவா மறுக்கப்படாத 3 நபர்களில் முதன்மையானவர் நோன்பாளி. அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிக்கு ரப்பு என்ன கேட்டாலும் கூடிய என்று மலக்குமாரிடத்தில் கட்டளையிடுகின்றான். அந்த நேரத்தில் போய் இழிவான துனியாவையும் இழிவான விஷயங்களிலே நம்முடைய செயல்களை ஈடுபடுத்திக் கொண்டால் நோன்பு வச்சு என்ன பயன்? ஆகையால் வரக்கூடிய ரமதானை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே கழிக்கக்கூடிய நசீபு அல்லாஹ் நமக்கு தருவானாக. சங்கைக்குரிய ரமதானுடைய மேன்மையை கருதி ரமதானிலே பேணுதல் மிக்கவர்களாக, ரமதானிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அறிபவர்களாக, மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானை அடைந்தும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் பொருத்தத்தையும் அடையாதவன் நாசமும் அவனுக்கு நாசம் என்று சபித்தார்களே, அந்த துர்பாக்கியவானை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லா வகையிலும் மேன்மையான நிரப்பமான கூலியை பெறக்கூடிய ரமதானாக சங்கை மிக்க ரமதானை நமக்கு அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.